வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. திருப்பதிலேருந்து திருத்தணி வந்தாச்சு. கொஞ்சம் இங்கே கூட்டம் கம்மி நான் வரப்போ, ஏன்னா அங்கேருந்து கிளம்பி ஒன்றாயிடுச்சு. இங்கே கிட்டத்தட்ட 3 கிட்ட ஆகிடுச்சு வர்றதுக்கு, 2.5-3 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரீயாக இருந்துச்சு, நல்லா சாமி பார்த்தாச்சு. கூட்டம் இருக்கிறப்போ சாமி பார்த்தா ஒரு நிம்மதியாக இருக்காது. கூட்டம் இருக்கிறப்போ சாமி பார்த்தா கொஞ்சம் இதுவாக இருக்காது, நிம்மதியாக இருக்காது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா ஈஸியாக பார்த்தேன் நான். இங்கே வந்து மிளகு உப்பு போடுவாங்க. நம்ம தோல் ஸ்கின் டிசீஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த முருகருக்கு இந்த அங்கே போட மாட்டோம், இங்கே போட்டுருந்தாங்க. இந்த இடத்துல போடுவாங்க. பரவாயில்ல. அதாவது சனிக்கிழமை அதுவும் கூட்டத்தோட கூட்ட ஒரு ஃப்ராக்ஷனல் செகண்ட் தள்ளி விடுறதோட நீ ரொம்ப நேரம் நின்று நிதானமாக சாமி பார்த்து சொல்லணும். நீங்களும் பார்த்துங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நல்லா சாமி பார்த்து வெளியே வந்துட்டேன். ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க நான் போகிறப்போ. நான் லாஸ்ட்டில் அதே முன்னாடி போங்க 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 போன்னு வழி விட்டு லாஸ்ட்டில் சாமி அந்த வந்தேன். நான் சாமி அந்த வந்துட்டு நின்ட்டேன், ஏன்னா ஜனலாம் போட்டேன்ட்டு. இன்னப்புறம் அங்கே இருக்கிற சார் உங்களை பாரு டிஆர் சார் மாதிரியே இருக்குதுன்னு சொன்னப்போ, ஆமாங்க ஜி தமிழில் பார்த்துருப்பீங்க, மருமகள் சீரியலில் நான் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னோன்னு அந்த சாமிக்கு இருக்க கழுத்தில் அந்த மாலை எடுத்து என் கழுத்தில் போட்டாங்க. இது ஒரு கிஃப்ட்டு தானே. ஓகே. இன்னைக்கு திடீர்னு நினச்சேன், யோசனைலாம் பண்ணல. இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சேன். நேற்று நைட் தூங்குறப்ப நினச்சேன் திருப்பதி போகலாமா நினச்சேன். சரி காலையில் சீக்கிரம் இருந்தால் போகலான்னு நினச்சேன். அது மாதிரி டக்குன்னு எந்திரிச்சேன். காலை 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சேன், குளித்தேன். 5-5:30 மணிக்கு கிளம்பிட்டேன். நேராக திருப்பதி சாமியை பார்த்தேன். வெளியே வந்து அடுத்து திருத்தணி. இதோ இங்கேயும் சாமி பார்த்தாச்சு. இப்போ வீட்டுக்கு போகுது. நம்ம பிளான் போட்டால் எதுவுமே நடக்காது. நினச்சோமா டக்குன்னு கிளம்பணுமா, அதான் சரி போகலாம் வாங்க. இவ்வளோ தொலைவு பத்திரமா நான் கூட்டின்னு வந்தேன். என் வண்டிக்கு தான் அந்த மாலையை போடணும் இல்லையா? உண்மை தானே தான். எந்த மக்கரும் பண்ணாமல் அழகாக கூட்டின்னு வந்துச்சு. ஸோ கிளம்பலாம் நேராக சென்னை. பேட்டரி ரொம்ப லோவாக இருக்குது, அதுவசரம் தான். ஓகே, நேராக சென்னை. வீட்டுக்கு போகிறது ஒரு 5:30 ஆகிடும் நினைக்கிறேன். காலைல 5 மணிக்கு கிளம்பி சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு. தேங்க்யூ.